நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு. அதை வேணா ஏமாத்தலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும். 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வந்து வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு, என்ன, அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்னு அந்த கடிதம் எங்க, அவங்க வாங்கிதான் அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்பனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா, இல்ல நாங்க எங்கள்கிட்ட வந்து ஜஸ்லைக் தட்டு இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா, அப்படியே ஆதரவு கொடுத்தா நேரம் போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்தது அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுனது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்கார். நல்ல வேலை எங்க வக்கீலுக்கு போன் பண்ணி இது மாதிரி கவர்னர் மாளிகையில் கேட்டாங்க, நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி நம்ம வாங்க போன்னு சொன்னதும் நாங்க இருக்கிறப்ப தான் கவர்னர் மாளிகையில் தான் சொன்னாங்க, எங்க எம்எல்ஏ எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னப்ப இல்ல நாங்க இங்க லேண்ட்லைன்ல பேசணும், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல், அதனால நான் வந்துட்டேன். திரும்பவும் இவர் வந்து பேட்டி கொடுத்தப்ப இவர் கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிதம்லாம் எழுதி கொடுக்குறப்ப எனக்கு கார்த்திகேயனும் மற்ற நிர்வாகிகளும் எனக்கு பேசும்போது நான் மறுபடியும் நானும் கிளம்பி போனேன். போயிட்டு இவரையும் பார்த்துட்டு கவர்னரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்ல இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதுல வேற வந்து எவ்வளவு குதர்க்கமா விஷமமா செய்யற இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு தைரியமா என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்ப கொடுக்கலன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்ல ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த ஆளுகள். பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழல ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க, அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்ல வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி ரெக்கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான், அதன் மாதிரி தானே இருக்கு உங்க இது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.